வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் 2025 மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியில் குரு இருப்பதால் பெரும்பாலும் சாதகமான பலன்களே நடைபெறும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் வந்தாலும் அதற்கான தீர்வுகளும் கிடைத்துவிடும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது மந்தத்தன்மை இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வருமானமே போதுமென்ற மனோநிலை ஏற்படும். ஆனால் சிறிது முயற்சி எடுத்தால் வருமானம் அதிகமாவதற்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் மறைமுகமான விரயங்கள் ஏற்படும். தூக்கம் தடைபடும். சரியான தூக்கம் இருக்காது. 4ஆம் இடத்தை பார்ப்பதால் சுக சௌகரியங்கள் நினைத்தது போல் இருக்காது. அலைச்சல்கள் இருக்கும். வீடு வண்டி வாகனம் சார்ந்து மறைமுக விரயங்கள் இருக்கும். உறவுகள் சேர்க்கை, சுப விசேஷங்களில் பங்கு கொள்ளுதல். 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் நாம் இருக்கும்போது அந்த செயலை பாராட்ட மாட்டார்கள், இல்லாத போது நம்மை பாராட்டக்கூடிய நிலைமை ஏற்படும். மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கும். ஆடி, ஆனி, ஆவணி இந்த 3 மாதங்களும் செவ்வாய் சனியை பார்வை செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை கையாள்வதிலும் இட சம்பந்தமான விஷயங்களிலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்களை செய்தால் தொந்தரவுகள் மிக மிக குறையும். குரு ராசியிலிருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும், ஆலய வழிபாடு செய்வது, நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வது, கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் போன்ற நற்பலன்கள் நடக்கும். தற்போது ஜனன காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமான தசை நடந்தால் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் செவ்வாய் திசையோ புத்தியோ அல்லது சந்திர திசையோ புத்தியோ அல்லது சூரிய திசையோ புத்தியோ நடந்தால் பெரும்பாலும் ஆதாயங்கள் குறையும். குரு ராசியிலிருந்து சுபஸ்தானங்களை பார்வை செய்வதால் அடுத்த குரு பெயர்ச்சி வரை பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். அடுத்த பதிவில் கடக ராசியை பற்றி பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.